ஹே கைஸ், செம்ம வெறுப்பாயிடுச்சுப்பா. ஸோ மேலே போய்ட்டு விளாக் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் ஃபுல்லாக டெட்டு சார்ஜு. அண்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே மேலே சுற்றிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து மேலே தான் இருக்காங்க. மேலே வந்து அகெயின் கீழே வந்தோம் பைக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு. டெலிவரின்னு இல்லை, சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பைக்கு. ஸோ அகெயின் நாங்கள் இப்போது இன்னொன்று வாட்டி மேலே போக போகிறோம். கீழே வரப்போயே டபுள்ஸில் வர்றது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே வளைஞ்சு வந்துச்சு. இப்போ அகெயின் மேலே ஏறுறது ஜாலியாக தான் இருக்க போகுது. என்ஜாய் இட் கைஸ். ஆனால் செம்ம ரூட்டு வந்ததுக்கு ஒர்த்து. 2 வாட்டி மேலே ஏற்றி இறக்கிறது இன்னும் ஃபன்னாக இருக்குது எனக்கு. ஸோ போகலாம். ஸோ ஆல் செட். அவங்களாம் எப்போ கீழே இறங்குறாங்கன்னு தெரில. ஸோ நாங்கள் மேலே போகிற டைமில் அவங்க கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேர்னிங்கில் தான் உள்ளே வரணும். நாங்கள் நிறைய டேர்னிங் கேட்டு வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய டேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் ஓட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்குது. மட்டில் ஒரு மிடில் லெவல் ஆஃப் ரோடிங் மாதிரி அது இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இருந்தாலும் அது ஓட்டுறது நல்லா தான் இருக்கும். என்னன்னா ட்ரெஸ்ஸு வண்டி தான் நாஸ்தி ஆகிடும். அவங்க இன்னும் இறங்கலை எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். யா தட்ஸ் கிருபா ப்ரோ. யாரா நீ? ஸோ இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. திரும்புகிறப்போ ஆறுனாச்சுனே திரும்புங்க. புதுசாக ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட் ஆகிட்டு புஷ்ஷுன்னு ஓட்டிகிட்டு வருவாங்க ஆப்போசிட்டில். ஸோ நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அண்டு இந்த ரூட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்ட்டு கேர்லெஸ்ஸாலாம் ஓட்டாதீங்க. பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் மைன்யூட்டில் மிஸ் ஆனால் கூட உங்களை ரோட்டை விட்டு கீழே இறக்கி விட்டுரும். நார்மல் ரோடாக இருந்து கீழே இறக்கி விட்டால் பரவாயில்ல. இதில் இறக்கி விட்டுச்சுன்னா நீங்கள் அப்படியே உருண்டுனே கீழே வரைக்கும் வர வேண்டிதான். ஏன்னா ஸ்லோப் அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி வராங்க? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து போகணும். பாய் 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 பாய். பாய் பாய் பாய். இரு நான் போயிடுறேன். எஸ் கிருபா ப்ரோ. எங்கே போயிடு ப்ரோ? பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோப்பாக ஏறுதுன்ட்டு. ரியலாக செம்ம ஜாலியாக இருக்குது. எத்தனை வாட்டி போனாலும் ஏறி இறங்கலாம் போல இருக்கு. வா சூப்பராக இருக்கு. கிருபா ப்ரோ வேறு புஷ்ஷுன்னு போயிடுறாருப்பா. அது போகிறாரு பாருங்க கிருபா ப்ரோ. பார்த்து ப்ரோ. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடருக்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. இது லைட்டாக மிஸ் பண்ணிங்கனாலும் இறக்கி விட்ருவோம் கீழே. வந்தாச்சு அகெயின் அட் த சேம் ஸ்பாட். ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு.
போகலாம் ப்ரோ. யா கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். உச்சி வெயிலில் கிளம்புறோம். அண்ட் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி வெயில்லையும் இது ஓட்டுறது செம்மையாக தான் இருக்குது. கிருப்பா ப்ரோ இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்து முடித்தார். அதை பாருங்க, அங்கே ஒரு கிராங்கு வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரோன் ஷாட்ஸ். யா, கிளம்பிட்டோம். ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்க, அது இறங்குறப்போ வர பியூட்டி செம்மையாக இருக்குது நிஜமாலே. ஹேர்பின் பெண்டுனா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயமாகவும் இருக்குது. அண்ட் இந்த சேம் வே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு கர்வ் அண்ட் டேர்னிங்ஸும். இந்த 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீட் பண்ணாங்க. அடுத்த வாட்டி இங்கே வரப்போ சொல்லுங்க ப்ரோ, நிறைய இடம் காட்டுறோம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஒர்த்து தான். இங்கே நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வர்றது ஒர்த்து தான். நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு நாளைக்கு நான் ஒரு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பெட்ரோல் அண்ட் 500 ஃபுட் எக்ஸ்பென்ஸ் போட்டிங்கன்னா கூட ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தான ட்ரிப்பு தான் இது. திருப்பதி மாதிரியே தான் திரும்புது. பட் திருப்பதியில் வந்து சைடில் பேரிகேடு இருக்கிறனால நம்மளுக்கு அந்த பயம் தெரியாது. பட் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எட்ஜு தாண்டி விழுந்தாலே அப்படியே சர்றன்னு கீழே போக வேண்டியதான். ஸோ அதுவே ஒரு அளவுக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஒரு பிரியாணி கடையை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. செம்மையாக பசிக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு பசிக்கு சாப்பிட்ற மூடு இல்லை. இவ்வளோ தூரம் வந்தோம், கண்டிப்பாக ஸ்டார் பிரியாணி இந்த லொக்காலிட்டியில் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் ஒரு முடிவோடு தேடிட்டு இருக்கோம் ஸ்டார் பிரியாணியை. யாரெல்லாம் இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மை செல்ஃப், முன்னாடி கிருப்பா ப்ரோ அண்ட் பின்னாடி வந்து குண்டான் ப்ரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டார் அவர். மனுஷன் வந்து ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காருங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிற எஃபோர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவர் யாருன்றோ நான் போகிற வழியில் காட்டுறேன். டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க, எங்கள் கூட ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், அவர் தான் வந்து அந்த ப்ரோ. ஸோ கைஸ், ஒரு வழியாக அலைஞ்சி தெளிஞ்சு ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். ரொம்ப தூரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலே இல்லை. கடைசியாக இந்த ஹோட்டல் தான் கிடச்சிது. சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுடலாம் தான் கிருப்பா ப்ரோ. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குண்டன் ப்ரோ. ஸோ சாப்பிட்டு கிளம்பலான்ட்டா தலை சுற்றிடுச்சுவா. சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறோம். பிரியாணிக்கு அலைஞ்சி கடைசியாக ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் கிளம்பணும். பார்க்கலாம். 2 கிலோமீட்டரில் பிரியாணி இருக்குன்னு நான் வந்தேன். 2 கிலோமீட்டரில் ஆம்பூர் பிரியாணின்னா அதை நம்பி 25 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இப்போ வந்து 50 ஃப்ரைட் ரைஸ் ஆகிறதுல உட்காந்துக்கிறேன். ரிட்டன் போகிறப்போ விளாக் பண்ணுவேனான்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். கைஸ், இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ கிளம்ப போகிறோம். இங்கே தான் இருக்கார் கிருப்பா ப்ரோ. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நான் சென்னை கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணுறேன். இல்லைனா பை கைஸா, இதோட இந்த vlog-ஐ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு பேச முடிஞ்சால் பேசுகிறேன், இல்லைனா வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா காட்டுறேன். இஃப் நாட், bye guys, this is Naren signing out from this vlog. See you guys in next video. Bye bye guys. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுறேங்க. பை பை guys.